எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பிரிஞ்சி இலை, தேவையான அளவு பட்டை லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கல்பாசி கொஞ்சம் இதிலே கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரப்போ கிராம்பு இதுக்கும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன், எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறையா எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். கொரகொரப்பாக அரைச்சி வச்சு தக்காளி இந்தளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். சைனிங்காக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. ரொம்ப கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாப் கூட பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பர் இருந்தால் அதில் கூட போட்டு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. எதுவும் வேண்டாம், வெறும் மல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக போடுறதுனால இன்னொரு டைம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இதுக்கு விழுது கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு பவுல் இதில் மிக்ஸி ஜாரில் தேங்காய், திருவி தேங்காய், சோம்பு, கொஞ்சம் கசகசா, 4 பல் முந்திரி பருப்பு. ஏன்னா சும்மா டேஸ்ட்டுக்காக தான் போடுறது, பிடிக்கலன்னா நீங்கள் போட வேணாம். இந்தளவுக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மஞ்சள் கலராக மேலே இதாகும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தகன்னு இருக்குது. ஆகவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ இது இப்படி இருக்கே அப்படின்லாம் நினைக்காது. உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். 1 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மல்லி இலை போட்டு இறக்குனீங்களா, சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி.